இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? பிலிப் சேனல் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் சூரிய வம்சம் ரோஸ் வீடியோ கேட்டிருந்தீங்க, அதான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வணக்கம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா நீ பேச மாட்டியா? ஏன் கமெண்ட்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. குயில் பாட்டு பிடிச்சிருக்கா? இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா பாடல் நாயகி தேவயானி நடித்த, அவங்களோட ஃபேஸ் ஆஃப் க்ளோனிங் நம்ம சரத்குமார் நடித்த ஒரு இது ஃபேஸ் ஆஃப் அதாவது கண்டதையும் பேச வேண்டியது. நான் பேச மாட்டேன். நம்ம வந்து சூரிய வம்சம் படத்தை வந்து நம்ம அது என்னது லாஸ்ட் டைம் என்னவோ சொன்னோம்னா நினைவு கூறுவோமா ட்ரிபிள் போட்டுருவோம். ஓகே இப்போ நான் பேசல பாத்துக்கோங்க. எல்லா மக்கள் முழுக்க முழுக்க குருவாய் தன் பூலில் கட்டி இழுக்க போகிற பூல்ல கல்ல கட்டிட்டு ஆடிட்டு இருப்பாரு. அப்படியா? இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா சூரிய வம்சம் படத்தை ரோஸ்ட் பண்ண போறோம். ரோஸ்ட் கிடையாது, இது வந்து ஒரு கலந்துரையாடல் நிகழ்வு. ரோஸ்ட் பண்ண போறோம். வெளியில அப்படி சொல்லிக்குவோம். இந்த படம் எப்படின்னா ஒரு அப்பா மகனுக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு உறவை பேசக்கூடிய ஒரு படமா இருக்கும். எல்லாரும் பார்த்துருப்போம். நம்ம அப்பா பேச்ச கேட்காத நான் பார்த்து அப்பா பேச்ச கேட்காத பசங்கள் இருக்காங்க அப்படின்னு. ஆமா, குனிய வச்சு ஸ்டாங் பண்ணி டாடி டாடி நோ டாடி. படத்தோட கதை என்னன்னா ஒரு அப்பா, அவருக்கு ஒரு 4 பசங்க. 3 சரி 3 பசங்க. இல்ல ஒரு பையன் வந்து பிறந்து இறந்துட்டான். அது வந்து இந்த கதையில யாருக்குமே தெரியல. அவர் வீட்டு கணக்கு பிள்ளை உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு இல்லையாப்பா? என்னன்னா 3 பிள்ளைல ஒரு பிள்ளை வந்து படிக்கல, தருதலையா போயிட்டான், சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு அப்பா வந்து அவனை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிற மாதிரி வீட்டை விட்டே ஒதுக்கி வச்சிட்டாரு. அப்ப வந்து இந்த வீட்டுல எல்லாம் பண்ணை அடிமையெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, பண்ணை அடிமைகள் வச்சிருப்பாங்க. அது போக வந்து இந்த வீட்டு பெண்கள் வந்து மாதம் 3 நாள் வந்து தீட்டு கழிக்கப்படுவார்கள்ல, அந்த அடிமைகளோட ஒரு ஆளா வந்து தன்னுடைய சின்ன பையனையும் சின்ராசு அவரையும் வச்சிருவாரு அப்பா. அவர் எப்படி அதுல இருந்து மீண்டு வந்தாரு, அவருக்குள்ள இருக்கிற அந்த பீரியடை எப்படி தாண்டி வராரு, மெனோபாஸ்க்கு எப்படி அவர் கடந்து வர்றாரு, கஷ்டமான பீரியடை வந்து எப்படி தாண்டி வராரு அப்படிங்கிறது கஷ்டமான பீரியட்ஸ் மென்ஸ்ட்ரல் சைக்கிளை தாண்டி அவரின் வீட்டுல அவர் எப்படி வந்து தீட்டு இல்லாம அவரை ஏத்துக்கிறாங்கிறத சூரியவம்சம் படத்தோட கதை. படத்துல வந்து சக்திவேல் கவுண்டர் மாதிரியே இன்னொரு ஒரு பெரிய கேரக்டர் ஒருத்தர் இருக்காரு, ஆனந்தராஜ் பிளே பண்ணியிருப்பாரு, தர்மலிங்கம் ஐயா. ஸ்டார்டிங்கே பார்த்தோன்னா ஒரு மறிக்குழந்து வச்சுட்டு வீட்டு வேலைக்காரி கிட்ட வந்து வேலைக்காரங்க பயப்படாத சொல்லு வேலைக்காரங்க கிட்ட வேலைக்காரம்மா கிட்ட வீட்டு அந்த வேலைக்கார தாய் வீட்டு வேலைக்காரம்மா கிட்ட மறிக்குழந்து போட்டா பயங்கரலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஸ் டியோ எல்லாம் இப்பதான் வந்திருக்கு. ஆனா அந்த காலத்திலேயே தர்மலிங்க கவுண்டர் ஐயா வந்து மறிக்குழந்து சென்டை வைத்து பெண்களை மயக்கும் வரையை பார்த்து செருப்படி வாங்கியவர். எப்படி இந்த ஜீன்ஸ் டிஷர்ட் எல்லாம் போட்டா மயங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி குற்றஞ்சாட்டனோட அறிவுமயிறு இந்த அளவுக்கு தான் இருக்கும் என்பது இந்த படத்தில் காட்டக்கூடிய ஒரு பட்டவர்த்தனமான ஒரு உண்மை. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், ஒரு பானை சாணிக்கு ஒரு சாணி பதம். சக்திவேல் ஐயாவும் தர்மலிங்க ஐயாவும் பாத்தீங்கன்னா ஒரே கிளான். ஆமா, பூசணிக்கா கிளான். ஒரே கிளானுக்குள்ள சண்டைகள் நடக்குது. அதுதான் இந்த படத்துடைய சிறப்பம்சமே. இந்த வேலைக்கார அம்மா இருக்காங்கல்ல, ஆமா, வேலைக்கார தாய், நம்ம வில்லனோட வீட்டுல வேலைக்கார தெய்வம், அந்த அம்மா கடவுள், பெண் தெய்வம். அவங்க என்ன பண்றாங்க, அந்த இறைவி அவங்க மேல வந்து ஒரு தவறான ஒரு குற்றம் சாட்டி ஜெயில தள்ளிடுறாங்க. அந்த விஷயம் வந்து சக்திக்கு போகுது. சக்தியானுக்கு போனதான் அவரு வெகுண்டு எழுந்து நான் சொன்னேன் அப்படின்ட்டு தான் போவாரு. செக்ஷன் 330 படி, செக்ஷன் 430 படி, செக்ஷன் 3 படி, செக்ஷன் 3 படி. ஒரு பொண்ணு கூட்டு வச்சுக்கிறது தப்பு, அது செல்குள்ள வச்சுட்டு தப்பு அப்படின்னு சொல்லி போலீஸ் இருக்கா அதெல்லாம் கேட்டுட்டு வெளியோடு அப்படின்றாரு. அப்படி அந்த ஐயா வந்து அவ்வளவு மதிக்கப்படுறாரு. மேல சொல்லு போலீஸ் பிடிக்கிற யாரு இப்ப புதுசா யாரு வந்திருக்காங்க சொல்லி அதை முடிச்சாச்சு. உங்களோட கருத்து இல்லையா? மக்கள் வாக்குமூலம். ஓகே, இது வரைக்கும் இந்த மினிட் வரைக்கும் இந்த 2 கேரக்டர்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் படத்துல. சக்திவேல் வந்து ஆல்பா மேல் ஆசோல், இன்னொன்னு நம்மளுடைய தர்மலிங்கம் ஐயா வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் கேர்ள் ஃப்ரெண்ட். வீட்டுக்கு வந்துட்டு துப்பாக்கி எடுத்து தன்னுடைய மூதாதையர்களை சுட்டு எனக்கு ஏன் ஊர்ல யாரும் அட்டென்ஷனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய கண்ணாடியை பார்த்து தானே துப்பிக்குவார். அது வேற படம், தோத்துட்டே இருக்கியாடா. இந்த படம் தான் இல்லையா? அதுல முடியலாம். அது வந்து வேற படம். சலங்கைகளை கட்டி கொண்டு நிப்பிள்ஸ் தெரியும்படி ரெண்டும் ஒரே இதனால ரம்யா கிருஷ்ணனுக்கு சற்றும் குறைவில்லாத ஒரு ஆட்டம்.
இந்த சக்திவேலையா வீட்டில் வந்து ஒரு கல்யாணம் நடக்குது. சின்ராஸுக்கே தெரியாமல் அவர் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்குது. எல்லாரும் முன்ன கூடுறாங்க. ஒரு ஃபோட்டோ ஷூட் ஒன்று எடுக்கிறாங்க. அந்த ஃபோட்டோ ஷூட்டில் பார்த்தோன்னா அவர் ஒதுங்கியே நிற்பார். எங்கள் வீட்டில் எல்லாம் வந்துட்டாங்க, எடுங்க எடுங்க. கல்யாணத்துக்கெல்லாம் இது வரவே இல்லை. இதெல்லாம் அதுக்கு முன்னாடி ஆமா இப்போ ராஜ்குமார் பண்ணுச்சு. அதுக்கு முன்னாடி அம்புல பார்த்துட்டு கல்லு குடிச்சிட்டு படம் பார்த்தியா? இந்த கல்யாணம் நடக்கக்கூடிய விஷயம் வந்து சின்ராஸுக்கு தெரியாது. அப்படியே அந்த வலியும் வேதனையும் பொங்க தன்னுடைய அம்மா கிட்ட வந்து புலம்பிட்டு இருப்பார். அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்தா அப்பவும் நான் இந்த டாக்ஸிக் அப்பாவுக்கு தான் நான் பையனா பிறந்து நான் சஃபர் ஆகணும், டிப்ரெஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி அப்போவாவது நான் ஒரு பிடிக்கிற பையனா இருக்கணும். அப்பாவை நினைத்து நிதமும் தன்னை மாற்றிக்கொள்ள நினைக்கக்கூடிய ஒரு மகன். அவ்வளவுதான், வேற நினைக்கவே கூடாது, தப்பு. இப்படி ஒரு டாக்ஸிக் டேடுக்கும் ஒரு சப்மிசிவான சன்னுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஊழல் தான் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகியல். இந்த சக்திவேல் கவுண்டர் வந்து தன்னோட பையனை வந்து ஏன் ஒதுக்கி வச்சிருக்காரு, சின்ராஸை ஏன் ஒதுக்கி வச்சிருக்காரு அப்படின்னு யோசிச்சேன்னா அது உண்மையான காரணம் வந்து மென்சுரல் சைக்கிள் கிடையாது. பின்னாடி ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு. அப்பதான் கௌரிங்கிற ஒரு கேரக்டர், ஒரு முறப்பொண்ணு கேரக்டர் உள்ள வருது. அவங்கள வந்து மதன் கௌரியா இல்ல இல்ல இந்த முறப்பொண்ணு கௌரி வந்து சின்ராஸை சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கியூட்டா அழகா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சைட் கிக்கா ஒரு பேக்கப்பா வந்து பார்த்துக்கிட்டே இருக்கா. சைல்ட்ஹுட் லெவலாம் கிடையாது, சைல்ட்ஹுட் லெவலாம் கிடையாது. அவன் வந்து அவனை அழகாக ட்ரெயின் பண்ணி கொண்டு இருக்கிறாள். அவனும் வந்து கொஞ்சம் கூட குச்சமே இல்லாம he has been simping her since the childhood. அவன் கூட வளரும் போதிலிருந்தே அவன் ஒரு சிம்பாக வளர்கிறான். இவன் எப்படிப்பட்ட ஒரு சிம்ப் அப்படின்னீங்கன்னா தன்னுடைய காதலிக்கு ஒரு சின்ன வலி கூடிய நீ நேரக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறவன். அவனுடைய அஸ்வின் தாத்தாவோட ஃப்ரெண்டு பட்டர்ஸ்காட்ச் அவர் வந்து ஒரு டாக்டரா இருக்காரு. கௌரிக்கு காய்ச்சல் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அவர் ஒரு சின்ன ஊசி போட்டா சரியாயிருங்கிறாரு. பட் அப்ப அந்த சின்ராஸ் என்ன பண்றாருன்னா இல்ல ஊசி எல்லாம் போடக்கூடாது, அந்த வலியை தாங்கிக்க முடியாது, நீங்க வந்து மாத்திரை கொடுத்துருங்க அப்படின்றவர். எனக்கு தெரியாதா என்ன கொடுக்குறோன்னே நம்ம வெளியே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிட்டு ஊசியை போடுறாரு. அதன் பின் நம்ம பட்டர்ஸ்காட்ச் தாத்தாவுக்கும் ஒரு ஊசி ஏற்றப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு இன்னொரு உதாரணம் இருக்கு. சின்ன குழந்தையா இருக்கும் போதே ஆரம்பிச்சிருக்கோம். எப்படின்னா அந்த பொண்ணு ஓடி வந்துட்டு இருக்கும், அதை கண்ணாமூச்சி ஏதோ கீழே முள்ளு போட்டு வச்சிருப்பாங்க. அந்த முள்ளை இப்படி நிறுத்தி நம்ம எழுந்து போயிருக்கோம். இல்ல அவ தலையில இப்படி ஒரு தட்டு தட்டினாலோ இப்படி ஒரு ஏத்தி எடுத்தினாலும் தள்ளி போயிருப்பான். அன்னைக்கே அவருக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்கும் அந்த பிரச்சனைகள்ல இருந்து. ஆனா அதை பண்ணல. அதுக்கு பதிலாக நான் ஒரு சிம்பா தான் வளருவேன் அப்படின்னு சொல்லி அவருடைய கால்களை அப்படி தாங்கி இப்படி நம்ம வந்து சின்ராஸ் மேல 1000 குற்றச்சாட்டுகள் வைக்கலாம், ஏன் 2000 கூட வைக்கலாம். ஆனா சக்திவேல் ஐயா மேல ஒரு சின்ன குற்றச்சாட்டு கூட வைக்க முடியாது. அவரை பார்த்தாலே தெரியும் அவர் ஒரு ரொமான்டிக் சாப்னு. அவரோட ஷர்ட்டை பார்த்தாலே நீ சொல்லிடலாம் he always wears oversized shirts. ஒரு 2 பெண்கள் உள்ள குடியிருந்துக்கலாம். அலைப்பாயுதையில ஒரு பாட்டுல ஒரு புழுப்பா சின்ராஸ் என்ன பண்ற அப்படி அவங்க அப்பாட்ட போயிட்டு நான் கௌரியை லவ் பண்றேன், எனக்கு கட்டி வைங்க அப்படின்னு சொல்ற. அப்படி அதுக்கு சின்ராஸோட அம்மாவும் சொல்லுவாங்க, சின்ன வயசுல இருந்தே ஒன்னாதானுங்க இருக்காங்க, நம்ம தானங்க பார்த்து வளர்க்குறோம், கட்டி வச்சிருங்க, உங்களுக்கு வேணும்னா ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கிட்ட? அந்த பொண்ணு கிட்ட. ஆனா வந்து நம்மளுடைய சத்தியா என்ன பண்றான், 1.5 பிள்ளையாட்டு நான் வளர்க்கடி அவளை அப்புறம் ஒழுக்கும் வளர்த்துருக்குனாக்கும் கிழிச்ச கூட தாண்ட மாட்டா. நான் எவனை சொல்றேன்னா அவன் கூட படுப்பா. அவர் நல்ல தெளிவான பிள்ளையாக்கும். ஸோ ஜஸ்ட் சில் அண்ட் ஷட் த ஃபக் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி இந்த சக்தியை என்ன பண்றான், கௌரிக்கே தெரியாம அவளுடைய திருமண வாழ்க்கையை அவளுடைய அனுமதியின்றி முடிவு செய்யறான். ஏன்னா பொண்ணுங்கிறது வெறும் பொருள் தானே, அவளுக்கு உயிர்லாம் இல்லை, ஒன்றும் கிடையாது, நானே வளர்த்தேன், நானே பார்த்துப்பேன். பொண்ணும் மண்ணும் எங்களுக்கு ஒண்ணுதான், எங்களுக்கு வேணா வச்சுக்குவோம் சார், ரேட் ஆயிடுச்சுன்னா வித்துருவோம், இல்லைன்னா பில்டிங் போட்டுக்குவோம், இட்ஸ் ஆல் இன் தி கேம். எங்களுக்கு அசெட் மாதிரி தான் எங்களுக்கு. அப்புறம் கௌரி என்ன பண்றாங்க, இவனுக்குலாம் கன்சென்ட் பேசி நம்மளால புரிய வைக்க முடியாது, போய் கிணத்துல விழுந்துருவோம்னு சொல்லி கிணத்துல இல்ல டேம்ல இருந்து குதிச்சு. நீங்க படமே பார்க்காம வந்திருப்பீங்க, இல்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். ரொம்ப நாள் முன்னாடி பார்த்தேன். நான் சமீபத்துல பார்த்தேன் இந்த படத்தை. பாசிட்டிவிட்டி வேணுங்கிறதுக்காக இந்த படத்தை பார்த்தேன். ஆனா அது என் மனதிற்குள்ள பல நஞ்சுகளை விதைச்சிருக்கு. டேம்ல குதிச்சு செத்து போறேன்னு சொல்லி குதிச்சிடுறா கௌரி. அப்பதான் வந்து சக்திவேல் காப்பாத்திடுறாரு. காப்பாத்திட்டு என்ன சக்திவேல் காப்பாத்திடுறாரு. ஒரே மாதிரி இருக்காங்களே, அதனால சும்மா சரியா கதையே மாத்திருவியா இருக்கு. அப்பதான் வந்து சின்ராஸ் வந்து காப்பாத்திடுறாரு. அப்ப வந்து நம்மளுடைய கௌரி வந்து ஸ்லாப்ஸ் தி டிக் ஆஃப் சின்ராஸ் வித் ஃபியூமிங் क्वेश्चंस. உனக்கு என்ன தகுதி இருக்கு, படிச்சிருக்கியா, உனக்கு 4 வார்த்தை இங்கிலீஷ்ல சேர்த்து பேச தெரியுமா, கேட்ராமா பார்க்கும்போது சப்சியாவதுனால வாசிக்க தெரியுமா, எழுத்து கூட்டி, அப்புறம் எப்படி ஆளுகளை யாரு எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ண உனக்கு தெரியும். கேள்விகளால் துளைத்தெடுக்கிறான். சக்திவேல் வந்து கெட்ஸ் டிசப்பாயிண்டட், எனக்கு வந்து நிச்சயமா புசி கிடைக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு he realized that he is an incel. அந்த இடத்துல தான் அவருக்கு சக்திவேல் சின்ராஸ் ஓ சாரி சார். இப்போ இவ்வளவு ஈவென்ட்ஸ் வந்து நடந்துருக்கு. இது எல்லாத்தையுமே நந்தினி ஐஏஎஸ் ஆக போகிறவங்க அவங்கள்ட்ட சொல்லணும் இல்லையா, என்ன பண்ணலாம். அதுக்கு ஒரு கேரக்டர் இருக்காரு. அந்த கதையை சொல்வதற்காகவே ஒருவர் சோறு போட்டு வளர்க்கப்படுகிறார். மணிவண்ணன் யாரு என்னன்னே தெரியாம, அவருக்கு ஒரு லைஃபே இல்லை, வாழ்க்கையே இல்லாம அந்த கேரக்டர் கதை சொல்வதற்காகவே வளர்ந்து கொண்டிருக்கிறது அந்த ஊர்ல. இதுல வந்து இந்த கேரக்டர் எங்கேயுமே வராது படத்துல. ஒரு 4-5 சீன், முக்கியமான சீன்ஸ் எல்லாத்துலயுமே கூட 2 இருப்பாரு.
சின்ராஸ் கௌரியை தூக்கிட்டு வர கையை கட்டிட்டு, என்னம்மா நீ அவனை அப்போ உண்மையாவே காதலிக்கலையா? நான் எங்கள் வீட்டில் இருக்கிற ஆடு மாடு கூட தான் பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு அதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அந்த சீன்ஸ் எல்லாத்தையுமே அந்த மான்டேஜஸோட அப்படியே சொல்லிடுவார். ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூன்னு ஒரு பாட்டுமா ரொம்ப அருமையாக வந்தது. முள்ளு குத்தும் போதெல்லாம் நான் பார்த்தேன், அவ்வளோ அருமையாக இருந்தது, பியூட்டிஃபுல்லாக பிக்சரைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி மணிவண்ணன் வந்து அந்த கதைகளை வந்து நந்தினி ஐஏஎஸ் ஆக போகிறாங்க, அவங்கள்ட்ட வந்து இதெல்லாம் ஒரு ஹீரோயினுக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து கதை சொல்கிற மாதிரி எல்லாத்தையுமே இந்த சீனில் இதெல்லாம் நடந்துச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி விடுவார். நீ இவ்வளோ காதல் வலியில் இருக்கானா, துடிச்சிருக்கானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட நந்தினி என்ன பண்றாங்க, அப்படின்னு சொல்லி அவன் மீது காதல் வாய போகிறாள் நந்தினி. நந்தினி வந்து ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது, ஒரு மேனிபுலேட்டிவ், கேஸ் லைட்டிங், எமோஷனல் டார்ச்சரிங் பிட்ச். என்ன பண்றா, இன்னும் பாக்குறீங்க, அது கெட்ட வார்த்தை கிடையாது, தூய தமிழ் வார்த்தை. அவ என்ன பண்றா, நந்தினி சின்ராசுவை எமோஷனலா மேனிபுலேட் பண்றான். நான் உங்களை விரும்புறேன், நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறான். சின்ராஸ் சொல்றாரு, இல்லைங்க எனக்கு ஏற்கனவே ஒருத்தி ஏற்படுத்தின காயமே ரணமா இருக்கு, ஆற மாட்டேங்குது அப்படின்னு. அப்ப நந்தினி வந்து சொல்றா, நான் அந்த காயத்துக்கு மருந்தா இருக்கலாமே, நான் போட ஒரு மருந்து இல்லையே, கண்களின் ஒரு கஞ்சி கசிஞ்சுது. இப்படி எமோஷனலா வந்து சின்ராஸை வந்து ஒரு டார்ச்சர் பண்ணி அடுத்த நாள் காலைக்குள்ள நீ வந்து காதல் இருக்கா இல்லையான்னு சொல்லிடணும். இல்லைன்னா இருக்குன்னு தான் சொல்லணும், இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீ அது என்கிட்ட சொல்ல முடியாது. ஆக்சுவலா சூசைட் த்ரெட் மாதிரியே இருக்காது, பட் அதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரியே இருக்கும். இல்ல உடஞ்சிருக்கு, அது சின்ராஸுக்கு புரியும். ஆமா, இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, நீங்க போட்ட கமெண்ட், உங்க ஆடியன்ஸ் போட்ட கமெண்ட் எல்லாமே ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் எடுத்து நான் டிரைவ்ல வச்சிருக்கேன், நமக்கு ஒரு பயமா இருக்கும், என்னமோ நடந்துருமோ ஏதோ நடந்துருமோ, அந்த மாதிரி இவன் சூசைட் பண்ணிக்குவாங்கிற ஒரு பயத்தை மட்டும் அவங்களுக்குள்ள விதைக்கிறான். இப்படி ஒரு பயத்தை விதைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றான், அடுத்த நாள் காலையில போய் அந்த ஒரு நீரோடை போயிட்டு இருக்கா, அழகா அது பக்கம் உட்காந்துக்கிட்டு இருக்கா. சின்ராசு வருவான்னு பார்த்துக்கிட்டே இருக்கா, சின்ராசு வரல. ஒரு பீஜம் அப்படியே வெறி ஏறிட்டு இருக்கு, டென்ஷன் வேற அதிகமாயிட்டு இருக்கு. நந்தினி என்ன பண்றா, விரிசு நடக்கும் அப்படின்னு ஒண்ணு பயந்துட்டேன். சில்லுக்கரப்பட்டியில் வரும் அந்த கிளவி போல தகார் என்று அடித்து அங்கே அவருக்கு ஃபைனல் டெஸ்டினேஷன் ஆகி விடுமோ என்று. ஆனா கிடையாது. அப்படிங்கும்போது அந்த இடத்துல பார்த்தா தண்ணியில் ஏதோ ஒன்று வடிந்து போய்கிறது. அப்படியே வெத்தலையில வந்து தாலி, இந்த மஞ்சள் கயிறு அதெல்லாம் வச்ச மாதிரி ஒரு வெத்தலை அப்படியே மிதந்து வந்துகிட்டு இருக்கும். she chooses the rope, இதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இப்படி எடுத்து பார்க்கலாம். அது சின்ராசு மலை மேல அந்த முகடுல இருந்து, அப்ப நீங்க யோசிக்கலாம், அங்கிருந்து அந்த இலையை அவன் வந்து தண்ணிக்குள்ள விட்டு அவளை ரீச் ஆகும்னு சொல்லி யோசிக்கிறான் அப்படின்னா, யூ கேன் லைக் இமேஜின் அவனுடைய மேத்தமேட்டிக்கல் கேப்பபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும், பிசிக்ஸ்ல அவன் எப்படி பூந்து விளையாடுவான், இவனை வந்து படிக்கலன்னு சொல்லி கௌரி விட்டுட்டு போயிருக்காளே அப்படிங்கிற ஒரு குறியீடும் வந்து அந்த உங்களால புரிஞ்சுக்க முடியும். மேல இருந்து நீ தண்ணி வலிஞ்சுக்கிட்டே வருது, அதுல கிராவிட்டி இருக்கும், வெலாசிட்டி இருக்கு, எப்படி போய் அவகிட்ட ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி, அதுவும் அவன் கரெக்டா அப்படிங்கிறான். அந்த பிஸ்க கால்குலேட் பண்ணி தான் அந்த இடத்துல வந்து அந்த இலைய வர்றதை கால்குலேட் பண்ணி எந்த டைம் ரீச் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு அந்த இது வந்து நம்மளுடைய சின்ராஸ்க்கு இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அறிவார்ந்த ஒரு பிள்ளை தான் நம்ம பிள்ளை. அந்த அறிவார்ந்த பிள்ளைய வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து நந்தினி முடிவெடுக்கிறார், இவனை நம்ம கண்டிப்பா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஒரு டைம்ல இந்த படம் பார்க்கும்போது நான் கௌரி மேல கடும் கோபத்துல இருந்திருக்கேன். ஆனா இப்ப பார்க்கும்போது கௌரியை பார்த்தா என்ன தோணுது, பாவம் இல்ல, அவளுடைய கருத்தை அவ சரியா பேசியிருக்கா. சின்ராசு கிட்ட அவ சொல்லிட்டு வெளிப்படையா, ஆமாடா எனக்கு பிடிக்கல, எனக்கு மேல எந்த இன்டென்ஷனும் இல்ல, நான் எங்கேயும் ஹிண்ட் கொடுக்கவே இல்லை. ஆமா, படத்தை தப்பா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி எந்த வளர்த்ததுக்காக கல்யாணம் மண்டையாட்ட முடியாது. கேட்கறப்பவும் தெளிவா அவ சொல்றா, எனக்கு பிடிக்கல, கொடுக்கல அப்படின்னு சொல்லி வெளிப்படையா தன்னோட கருத்தை சொல்றா. இப்ப இங்க குற்றவாளி யாரு, சின்ராஸ். ஆனா சோகமான பீஜியம் போட்டு நல்லவனாக நம்ம நினைத்து எனக்கு வெட்கமாக இருக்கிறது. Be like கௌரி, don't be like சின்ராசு, don't simp on கௌரி. இப்படி வெளிப்படையா தன்னுடைய கருத்தை பேசுற கௌரி கடைசியில என்ன பண்றாங்கன்னா இன்ஜினியரை கல்யாணம் பண்ணிட்டான். போச்சு கிடையாது. அந்த டைம்ல இன்ஜினியர்ஸ்க்கு வந்து அது ஒரு கோல்டன் பீரியட். இன்ஜினியர் நீ சொன்னினாலே அந்த காலத்துல உனக்கு வந்து புசி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தது. ஆனா இப்ப நீ யோசிச்சான்னு வச்சுக்குவேன், மேட்ரிக்ஸ்ல வர ஏஜென்ட் ஸ்மித் மாதிரி ஊரா இன்ஜினியர்ஸ் தான் எல்லா இடத்துலையும் நிரம்பி இருப்பாங்க. பெல் அடிக்குது பாரு, இன்ஜினியரா தான் இருப்பான், ஆர்டர் வாங்கிட்டு வைப்போம். இப்ப சின்ராசை பற்றி இத்தனை உண்மைகள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து சொல்லிட்டு நம்மளுடைய மணிவண்ணன் ஐயா என்ன சொல்றாரு, இதெல்லாம் சின்ராசி யாருக்கிட்டையும் சொல்லிடக்கூடாது, சத்தியமா வேணாமா, மனசு கேட்கல சொல்லிட்டேன். அதாவது மணிவண்ணன் வந்து ஒரு டிபிக்கலான ஃப்ரெண்டு, ஒரு அழகான ஒரு கியூட்டான ஃப்ரெண்டு, ஒரு ஹானஸ்டான ஒரு ஃப்ரெண்டு. ஆனா அது மூலமா கெட்டது நடக்கல, நல்லதுதான் நடந்திருக்கு. ஃபைனலி தி சிம்ப் காட் வாட் ஹி டிசர்வ்ட், ஹி காட் எ நந்தினி. இது நீங்க ட்ரை பண்ணக்கூடாது, நிஜ வாழ்க்கையில ஆப்போசிட்டான டர்ன்ஸ் தான் இது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஒருவேளை நந்தினி யோசித்திருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்,
என்ன நடந்திருக்கும். அந்த பெண் வந்து ஹிண்டே கொடுக்கல, எந்த இடத்துலையுமே வந்து லவ் பண்ணான்னு சொல்றா. அப்பவுமே இவன் வந்து பின்னாடி சுத்திட்டு இருந்திருக்கான். இவனே இமேஜின் பண்ணிட்டு அந்த பொண்ணு மேலதான் தப்பு இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் நம்பிட்டு இருக்கான். இந்த நொடி வரையில் தனக்கு தகுதி இல்லைங்கிறத ஒரு பெரிய குற்றமா அந்த பொண்ணு சொல்லிருச்சுன்னு சொல்லி. நிஜமாக உனக்கு தகுதி இல்லதானடா, தகுதி இல்லதானே, படிக்கல இல்ல, படிப்பேர்ல இல்ல, புல்லட்டை வைத்து கொண்டு அவளை நினைத்து அங்கிட்டும் இங்கிட்டும் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் வருவதுதானே என்னுடைய வேலை. அப்போ இதை வந்து நந்தினி கெஸ் பண்ணியிருந்தா அப்படின்னா நிச்சயம் சின்ராசுக்கு அது நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. சின்ராஸ் வந்து கடைசி வரைக்கும் பூசணிக்காயை தடவி கொண்டுதான் இருந்திருக்கும். நடுவுல ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வரும். அதுல வந்து கௌரி அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து இவருக்கு பெரியத்தா, அவர் எங்க சின்னத்தா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவா. அப்ப இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கேட்பாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டேன் போடா அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தி அனுப்பிடுவா. இதை பார்த்து கோபப்படுகிற நந்தினி என்ன பண்றா, ஹே டிம்பிள், ஹே ஜிம்மி இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்களை கூப்பிட்டு, இவர் யார் தெரியுமா, இவர் சாதாரணமான ஆள் இல்லை, சச்ச பிக் பொலிட்டி, இவருக்கு வேலையே இல்லை, சும்மா தான் இருப்பாரு எப்பவுமே, யாருக்கு வேணாலும் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுறா அப்படின்னு சொல்லி அவரை நாகரீகமாக இன்ட்ரோடியூஸ் செய்து வைத்து அவங்க மூஞ்சில கருக பூசுறான். சரி நியாயமா பேசு நந்தினி, இல்ல வேற என்ன பண்றாங்க, நைட் ஆனா பேட் மொபைல் எடுத்துட்டு பெட்ரோலுக்கு போயிட்டு வரானா, காத்தம் சிட்டியை பாதுகாத்துட்டு இருக்காங்க, ஒரு வேலையும் கிடையாது, உட்கார்ந்துட்டு தோப்புக்கு போயிட்டு வர்றது, மணிவண்ணன் கூட சேர்ந்து கொண்டு மஜாவாக இருப்பது இப்படின்னு ஜாலியாக இருக்கக்கூடிய ஒருவன் தான் சின்ராஸ். அவங்க முன்னாடி மரியாதையா பேசுற மாதிரி பேசிட்டு அந்த பக்கமே தூணுக்கு பின்னாடி சொல்லிட்டு ஓடிடுவான். இந்த உண்மை வந்து சின்ராசு கடைசி வரை யாருமே சொல்லல. அது தெரியாம என்ன பண்றாரு, கல்யாணம் பண்ணிடுறாரு. தெரிஞ்சிருந்தாலும் கல்யாணம் பண்ணிடுறாரு. He is desperate-ங்கிறேன்னா நந்தினியா படு காயம் என்னென்னமோ நான் சொல்லிட்டோம். ஓகே ஃபைன், I'll go. எனிவேஸ் ஐ வாண்டட் ஃபார் இட். எவ்வளோ வருஷம் தான் பூசணிக்காய் தடவிட்டு இருக்காரு. இப்படி சின்ராஸ் வந்து ஹிண்டு கொடுத்துட்றாரு. இந்த இலையில வந்து சாம்பார் தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது இல்லை வச்சு அனுப்புறாரு. இந்த பக்கம் வந்து கயிறு தொங்குவதற்கு அதெல்லாம் கொடுத்து அனுப்புறது. பார்த்துட்டு ஒரு முடிவு வந்துடுறா, சம்திங் ஹி ஹஸ் லாக்டு, இனிமேல் நம்ம இவனுக்கு டிஷ்வாஷராக இருக்க போகிறோம், நம்ம வந்து குக்காக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவள் ரியலைஸ் பண்ணிடுறா. வீட்டில் போய் சொல்லிடுறா, அம்மா சின்ராஸுக்கு தான் நான் இனிமேல் குக்காக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கொதித்தெழுந்து போய் நம்மளுடைய சக்திவேல் ஐயா கிட்ட முறையிட போகிறாங்க, சத்யாங்கிட்ட போகிறாங்க. நான் என் பொண்ணுக்கு வேற இடத்துல நல்ல கல்யாணம் பார்க்கறதுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன், நீங்கள் என்ன உங்கள் பையன் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கான், கண்டிச்சு வைங்க அப்படிங்கிற. கண்டிச்சு வைங்கல இல்லை, கெடுத்துருவான் ஐயா, அவனை பிடிச்சி வைங்க, அந்த காட்டுவாசி பிடிச்சி வைங்க. சின்ராசு கிட்ட அவருடைய அப்பா வந்து முதல் முறையா எப்ப வந்து கௌரியை வந்து இவர் நிராகரிச்சாரோ அப்ப பேசாம இருந்தவர். அப்படியே அவனுடைய வாழ்க்கை அருமையா தான் இருந்திருக்கும். மறுபடியும் பேசணும் வாடா அப்படின்னு கூப்பிடுறாரு. சின்ராசு வந்து வேட்டி தெரிக்க ஓடி வர்றாரு, டாடி டாடி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஒண்ணு என்ன தெரியுமா சொல்றாரு, அவர் வந்து அன்னைக்கு மாதிரி இந்த இடத்துல ஆப்ஷன் வைக்கிறாரு, டேட் ஆர் கேர்ள். பட் சின்ராசு இந்த வாட்டி ரொம்ப கிளவரா என்ன பண்றாரு, குருபாயா மாறி கேர்ள் அப்படின்னு சொல்லி கையோட பிடிச்சு கூட்டிட்டு போயிடுறாரு. மண்டபத்திற்குள்ளேயே வண்டி புல்லட்டை விட்டு பெண்ணை தூக்கி உட்கார வைத்துக் கொண்டு தாலியை கட்டி தந்தை முன்பு நின்னோன்னு சூட்கேஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ். அதெல்லாம் ஒரிஜினல் டாக்குமெண்ட் கிடையாது, எல்லாமே ஜெராக்ஸ். அது எங்க இருக்குன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ல அடமானத்துல இருக்கு. கடன் கட்டி முடிச்சுட்டு ஒரிஜினல் டாக்குமெண்டோட வந்து என்ன பாரு அப்படின்னு சொல்லி சூசகமா அதை தூக்கி வீசுறாரு. ஆனா இந்த சூட்சமத்தை புரிஞ்சுக்கிட்ட சின்ராசு அவங்க அப்பா மூஞ்சிலே வீச்சு, இந்த பெரிய சொத்தை நீங்க தான்ப்பா, கொட்டையில கொடுக்கு பிடி போட்டாரு. அப்பாவோட உதவியெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு தான் கட்டி வந்த மனைவியோடு, அப்பா காசுல வாங்கின ஜட்டி தானே போட்டிருக்க, அதையும் தூக்கி வீசிட்டு அம்மனை கட்டையா போ வாங்கிட்டு இதை திருப்பி அனுப்பி வைப்போம். தனியா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே உங்களுக்கு என்ன நடக்குது, ஃபர்ஸ்ட் நைட். முதல்ல அந்த வீடு எப்படி வந்ததுங்கிற கலாச்சாரத்தையும் நீங்க விட்டுறீங்க. அவன் ஏதோ தெருவில் வாழ போறான் அப்படின்னு சொல்லி நான் பயந்தேன். அவனுக்கு வந்து அருமையான ஒரு சின்ன வீடு, ஒரு இல்லாஜிக்கல் கேரக்டர் மணிவண்ணன் சாவியை கொடுத்துட்டு போயிட்டே இருக்காரு. அவர் மணிவண்ணன் கையில எப்படி இவ்வளவு பெரிய வீடு வந்தது அப்படிங்கிறது ஆச்சரியம். அது ஏதோ சின்ன வீடு, ஏழைகள் வீடு அப்படிமோ. இன்னைக்கு என் கனவு ஃபார்ம் ஹவுஸ் கூட அப்படி அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்காது. அந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே நம்ம சின்ராஸ் ரொம்ப நாள் எதிர்பார்த்து காத்திருந்த ஃபர்ஸ்ட் நைட். டெஸ்பரேட் சின்ராஸ் ஃபைனலி கெட்ஸ் டு ஃபன். அந்த இடத்துல தான் வந்து நந்தினி ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பண்ணலாமே. இவ்வளவு அவமானப்படுத்திட்டாங்க, முன்னாடி வாழ்ந்து காட்டணும். இது இருந்தா நமக்கு ஒரு வெறி வரும் இல்லைங்க. நம்ம எதாவது படிச்சு முடிச்சாதான் நம்மளுக்கு குத்துறதுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம நல்லா படிப்போம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சின்ராசு தூண்டி விடுறா. டிசப்பாயிண்டட் சின்ராஸ் அந்த இடத்துல நான் பார்க்க முடியுது. இவ்வளவு நாள் ஏங்கி தவிச்ச ஃபைனலி ஐ காட் சம்திங், பட் அதுவும் என்னுடைய கை கிட்ட தூரத்துல வந்து இப்படி நழுவுது அப்படிங்கிற ஒரு டெஸ்பரேஷனும் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டும் நம்ம சின்ராஸோட கண்கள் பார்க்க முடியும். அந்த டைம்ல தான் வந்து ஹான்ஸ் வச்சிருக்கேன், ஒதுக்கிருக்கா, உறிஞ்சிட்டு இருக்க அந்த பள்ளி மேல விழுந்ததும் சின்ராஸ் அப்படி பாக்குறாரு. ஹி ஹாசன்ட் சீன் டிட்ஸ் ஃபார் லைக் ஹிஸ் லைஃப் டைம். இப்பதான் முறையே டிட்ஸை பாக்குறாரு. அப்படி வாரி அனைத்து ஃபர்ஸ்ட் டைம் எரெக்ஷனோட போய்
அவளை ஆற தழுவி அப்படி அப்படி வச்சுக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு பாடல், சலக்கு சலக்கு சரிங்க சேல சலக்கு சலக்கு, என்னடா இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அது ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நம்ம சமயமாக சொல்கிறோம் இன்டர்வியூஸ் எல்லாம், சில இன்டர்வியூஸ் பார்க்கும்போது சவுக்கு சவுக்குன்னு சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஏதோ ஒரு சவுண்டை தான் அந்த காலத்தில் சலக்கு சலக்குன்னு வச்சுருக்காங்க. சின்ராஸ் வந்து சத்யான்ட்ட சண்டை போட்டு வந்ததுக்கப்புறம் வறுமையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த பெரிய ஃபார்ம் ஹவுஸில் வறுமையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோத்துக்கு காசு எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோத்துக்கு தானே, மற்றதெல்லாம் இருக்கும். ஒரு வேலை கிடைக்குது, பஸ்ஸில் வந்து மூட்டை தூக்கி ஏற்றுற வேலை கிடைக்குது. மூட்டை தூக்கி ஏற்றுவது, பஸ்ஸை குளிப்பாட்டி அருமையை பார்த்து கொள்வது, ரிப்பேர் செய்வது போன்ற வேலைகள்லாம் அவர் பார்த்துக்கிறாரு. அப்படி அதுக்கு ஒரு அட்வான்ஸும் வாங்கிட்டு வர்றாரு, 500 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டு வர்றாரு. 250 ரூபாய் வந்து மளிகைக்கு கொடுத்துட்டு மீதி 250 ரூபாயை கொண்டுட்டு 250 ரூபாய் சேமித்துக்கொள், 250 ரூபாய்க்கு நான் பொருட்கள் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மளிகை வாங்குறதுக்காக 250 ரூபாய் கொண்டு போயிட்டு இருக்காரு. போற வழியில சேலை விற்பனை ஆகிறத பார்த்ததும் தன் மனைவிக்காக சேலை வாங்க அந்த 250 ரூபாயை செலவு செய்யறாங்க. நம்ம நந்தினி என்ன பண்றாங்க, ஒரே சட்டையை போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து இந்த 250 ரூபாய்க்கு சட்டையை வாங்கி வச்சிருவாங்க. வீட்டுக்கு வந்து அந்த 250 ரூபாய் கூட நான் போய் மளிகை பொருள் வாங்கிட்டு வரேன், இந்த சேலை அப்படிங்கும் போது அவ வந்து தன்னுடைய வேட்டி சட்டையை காட்டுறான். இப்படி உங்க வாழ்க்கை வந்து ரொம்ப அருமையா போய்கிட்டே இருக்கு இல்லையா? அப்படி போயிட்டு இருக்கிறப்பதான் என்ன ஆகுது, இவங்க மூட்டை தூக்கி தான் வேலை பார்க்கறாங்க அப்படிங்கறத வந்து அவங்களுக்கு அப்படியே தெரியுது. என்னங்க நீங்க மூட்டை தூக்கிலாம் நம்ம ஒன்றும் சோறு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, நம்ம வந்து ஒரு பஸ்ஸே வாங்கிக்கலாம். சுந்தரராஜன் கிட்ட இருந்து காஃபி குடிங்கி சின்ராசு ஒரு முதலாளியாக ஒரே ஒரு 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 நுணுக்கத்துக்குள்ள ஆயிடுறாரு. ஒரு சின்ன நுணுக்கம் தான், வர வர மூட்டை மூட்டை அதை பார்த்து நந்தினி ஐயோ இவ்வளவு கஷ்டப்படுறாரு, கொஞ்சம் காசு கூட சொல்லி தன்னுடைய மாமா ஆர் சுந்தரராஜன் கிட்ட கடன் வாங்கி காசை சின்ராசுவிற்கு கொடுத்து விடுகிறார். ஓ ஓ ஒரே பாடலில் எப்படி பணக்காரன் ஆகுதுன்னு காமிச்சிருப்பாங்க நட்சத்திர சேனல்ல. இதற்கிடையில உங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துடும், இதற்கிடையில அவங்க ஐஏஎஸ் ஆயிடுவாங்க. பன்னு கொண்டை மாதிரி கண்ணாடிகள் போட்டு அதுக்குள்ள அவன் 2 மில்லு வேற ஓபன் பண்ணிடுவா. அப்படி ஒன்னு வந்து மில், காட்டன் மில், இன்னொன்று வந்து கார்டன், ரோஸ் கார்டன், என்னமோ ஒரு கார்டன் இருக்கும். இன்னொன்று ஏதோ டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ், டிரான்ஸ்போர்ட், சக்திவேல் டிரான்ஸ்போர்ட். அது எதுக்குன்னா தன் தந்தை மேல இருக்கிற பாசம்னு சொல்லுவான் சின்ராசு. ஆனா அது உண்மை கிடையாது. அவன் பேரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு முன்னேறணுங்கிற வெளியே வேணாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே வலுக்கட்டாயமா அந்த பேரை வைக்கிறான். தன்னுடைய மகன், அவனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சக்திவேல். வெளியில 1000 சொல்லலாம், அவன் கூப்பிடும்போது வாடா சத்யா, படிக்க மாட்டேடா சக்தி, படிக்க மாட்டேடா சக்தி, ஒவ்வொரு வாட்டியும் பேரை சொல்லி கூப்பிடுவான். அது யாருக்குமே தெரியாது. நைட் ஆச்சுன்னா லைட்டா சூடு வைப்பான், சக்தி அப்பா கூப்பிடுற வாப்பா. இப்படி ஒரு அபியூசிவ் ஃபாதராக சின்ராசு இருப்பாங்கிறது ஒரு சூசகமா நம்ம சொல்றோம். அது வந்து நிஜமா இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், காட்டப்படாமல் இருக்கலாம். இந்த சின்ன சக்தியா இருக்காம இருக்க அவன் சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது. யாரு தெரியுமா அவன்? புளுத்தி குழந்தை. புளுத்தி குழந்தை வந்து அவனுடைய கேரக்டர். அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா கலாகாலம் காலங்கள்ல வந்து ஹேமா, ராகவி. ஆமா ஆமா, ராகவி தான் அவங்க அந்த கேரக்டர் பேரு. அந்த காலத்துல அவங்க என்னுடைய கிரஷ். அவங்கதான் வந்து சூரிய வம்சத்துல இந்த புளுத்தி குழந்தை, ஆல்சோ நோன் அஸ் சின்ன சக்தியானா நடிச்சிருக்காங்க. அதாவது மலைக்கு கூட ஸ்கூலுக்கு ஒதுங்க நம்ம சத்யா என்ன பண்றான், எதாச்சியா அப்படியே ஸ்கூலுக்கு போற அப்படின்னு கையெழுத்து வர போடுறது. பெரிய காலக்டர் கையெழுத்து போடுறாங்க. என்ன இருக்கு பேப்பர், இது வந்து நாளைக்கு ஐயர் செகண்டரியா மாத்திர. நீ யாரா? தன்னுடைய மருமகளின் இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி எல்லாம் பண்றதுக்காக பணங்களை கொள்ளையடிக்கும் ஒருவனாக எனக்கு அந்த இடத்துல காட்சிப்படுத்தப்படுறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அந்த இடத்துல அப்படியே என்ன பண்றாரு, சின்ன சத்யான் உள்ள வர்றாரு. சின்ன சத்யா வந்தோடனே கையெழுத்து போடுற சொல்ல தெரியாம ஊத்திட்டோம். இந்த சின்ன வயசுல எப்படி ஓலாக்குறான் பாரு இருக்காதுங்களா பின்ன. நம்ம வம்சம் தானுங்களே, நம்ம பரம்பரை தானுங்களே. இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்க, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கௌரியோடைய வாழ்க்கை பரிதாபகரமா மாறிடுது. என்ஜினியர் கட்டினா பின்ன வாழ்க்கை எப்படி போகும் அப்படின்னு சொல்லி எங்கள் மனதில் வந்த நாங்கள் சொல்றது கிடையாது. போய் சின்ராசு கிட்ட என் புருஷனுக்கு ஒரு ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறான். சின்ராசும் கூலா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா எவ்வளோ வாங்கிட்டு இருந்த, 7000 ரூபா, இன்னையிலேருந்து உனக்கு 50 ரூபாய் சம்பளம். எங்கள் பண்ணையத்துலலாம் அவ்வளோதான் கொடுப்பாங்க, வந்து மட்டை வெடிக்கிற வேலை பாரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய பண்ணையத்திற்கு ஆள் எடுக்கிறதா. அது தெரியாம கௌரி என்ன நினைச்சிருக்கிறா, கம்பெனியில ஏதோ ஒரு நல்ல ஒரு மேனேஜரியல் போஸ்டுக்காக இவருக்கு கிடையாது, பரதேசி படத்துல டிஎஸ்டி போவாங்கல்ல அந்த மாதிரி சின்ராசு தன்னுடைய ரோஸ் கார்டன் அங்க போய் கால் நரம்பை அறுத்து கௌரியின் கரங்களை தள்ள போகிறார் அப்படிங்கிறது தெரியாம அவ சிரித்து கொண்டு மகிழ்ந்து கொண்டு. ஆனா இந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நீடிக்கல. நந்தினி
வந்து காஃபியோட வந்துடுறா. அந்த பதிலடி கொடுக்கும் நிகழ்வு நடக்குது. அதாவது எப்படி வந்து நந்தினியை வந்து இன்சல்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி இவங்களும் இன்சல்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு உங்களை இன்சல்ட் பண்ணணும்னு எதுவுமே சொல்லல. அப்படிதான் நீ சொல்லுவேன், அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா சோர்தான நிக்கிறேன் உங்க மனசு பின்பற்ற மாதிரி நான் எதுவுமே பேசலங்க. ஆண்டுகிட்டு சாகு வாழ்க்கை எவ்வளவு சீக்கிரமா ஸ்டூடெண்ட் இருக்குது பாத்தீங்களா. நீ அந்த வேலை இல்லைன்னு சொல்லியிருந்த கூட அவ்வளவு போட்டிருக்க மாட்டேன். வேலை இருக்கு, ஆனா நான் பண்ற இன்சல்ட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு அந்த வேலை. சாதாரண ஊசி வலி தாங்கிக்க முடியாதுன்னு நம்ம சின்ராசு நினைச்ச ஒரு அப்படி நினைச்சதுனாலதான் அவ வந்து அவனை ப்ரிப்பேர் பண்ணல. இந்த வலிக்கே அவன் பயப்படுறானே, நாளைக்கு என்னத்த நீ என்னத்த அப்படின்னு சொல்லிதான் அவ ஷி ப்ரிஃபர்ட் என்ஜினியர். ஏன்னா அவன் ஆல்ரெடி வலிகளை பார்த்திருப்போம். நம்ம இப்படி படமும் ஒரு முடிவுக்கு வர டைம்ல ஒரு முக்கியமான ஒரு ஸ்பீச் வேற இருக்கு, அதை விட்டுறக்கூடாது. எங்க அப்பா சொல்லுவாரு, பரம்பரை சொத்துல உட்கார்ந்தீங்க புள்ள இல்லடா, பூசணிக்காய் ஓக்குறவன் தான் புள்ள அப்படின்னு சொல்லி. வலியை தாங்குற அது என்னப்பாது, உளி விழும்போது வலி நிலத எந்த கல்லு சிலையாக முடியாது, ஏன் விழும்போது வருத்தப்பட்ட எந்த நிலமும் விளைஞ்சு நிற்காது. இப்படி தன்னுடைய வசனங்களை மைக்கு கிடைச்ச உடனே ஆத்துன்னு ஆத்திட்டு என்னவோ அவங்க அப்பா திட்டினதுனாலதான் வளர்ந்த மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறது. நீ யோசிச்சு பாரு, இதுல அவனுடைய அப்பனுடைய பங்கு எதாவது இருக்கான். வீட்டை விட்டு துரத்துனது மட்டும்தான் அவன். ஒருவேளை அவங்க அப்பனே அவனுக்கு உனக்கு என்னப்பா பிடிக்கும், டிரான்ஸ்போர்ட் பிடிக்குமா, நான் ஒரு பிசினஸ் செட் பண்ணி கொடுக்கான்னு கேட்டிருந்தா எளிமையாக நீ உங்க அப்பாவுக்கு கிரெடிட் கொடுத்துருக்கலாம். உங்க அப்பா செஞ்சது ஒரே ஒரு விஷயம், அந்த மாதிரி தவறான கிரெடிட்ஸை கொடுக்குற தந்தைக்கு தன்னுடைய மனைவிக்கு கொடுத்துருக்கலாம். அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு பேர் வந்து நந்தினி டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு வச்சுக்கலாம், சுந்தரராஜன் பேரை வச்சிருக்கலாம், மணிவண்ணன் பேரை வச்சிருக்கலாம், ஒன் சைட்ல ஒரு கௌரியோட பேரை வச்சிருக்கலாம். ஆனால் அவரு பேட் சைல்ட்ஹுட் டே கொடுத்த தன்னுடைய அப்யூசிவ் ஃபாதர் அவருடைய பெயரை வந்து தன்னுடைய கம்பெனிகள் எல்லா இடத்துலயும் வச்சு ஒரு இம்மெச்சூர் ஆசோலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டியாடா அப்படின்னு நம்ம கேட்கிற மாதிரி கேவலமான வாழ்க்கை வாழ்ந்து மடிகிறார் சின்ராசு. இப்படியாக ஒரு தந்தை மகனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாச போராட்டத்தை காட்டக்கூடிய ஒரு படமா தான் வந்து சூரியவம்சம் இருந்துச்சு. இதே மாதிரி இன்னொரு அருமையான நிகழ்வு கலந்தாய்வு. என்ன பேச வைக்கிறாங்க ஐயா. ஆனா இது முன்னாடி இது அப்போ படம் வந்த போது இதெல்லாம் தெரியாது. ஆனா இது சொல்லும் போது உண்மையிலே இது காமெடியா ஃபன்னா சொன்னாலும் ஆனா அது ரியாலிட்டியா தான் உண்மை. அவன் சொன்னதுதான் உண்மை. ஏன்னா அந்த கௌரிங்கிறவன் அவங்க அந்த சக்திவேல் அவர் தான் எடுத்து வளர்த்துட்டு இருப்பாரு. அவங்க அப்பா அம்மா இல்லாதனால படிக்க வைக்கிறது எல்லாமே. அதனால அவர் சொல்லுவாரு, நான் நான் வளர்த்த பொண்ணு, அவ என் பேச்சு மீறவா போறா அப்படின்னு அவகிட்ட கேட்க கூட மாட்டாங்க. அவங்க பாட்டு கல்யாணம் எல்லாமே ரெடி பண்ணிடுவாங்க. இவங்களும் பயந்துட்டு அந்த இதுக்கு தான் தற்கொலை பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தா அது ஃபோர்ஸ் பண்ற ஒரு இதுதான். இப்போ அது அவங்களோட அதாவது சின்ன வயசுல இருந்த காதல் இப்போ வரைக்கும் இருந்துச்சான்னா அது சின்ராசுக்கு சொல்லியிருக்கணும், நான் லவ் பண்றேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதை சொல்லவே இல்லை. அந்த மாதிரி ஒரு சீனே இருக்காது. அதுதான் அது தப்பான ஒரு விஷயம் மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சு. அத நம்ம அப்போ வந்து அத சின்ராசு ரொம்ப நல்லவரு, கௌரி தான் மோசமானவங்க, அவங்க அன்பை புரிஞ்சுக்கல அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டோம். ஆனா ஒரிஜினல் பார்த்தா கௌரி தான் நல்லவங்கள அவங்க உண்மையை சொல்லி புரிய வச்சிருக்காங்க. அவங்க மொத்தத்துல அவங்க அப்பா வீட்டை விட்டு துரத்தி இருக்காரு. இல்ல அதுவும் உண்மைதான். அதாவது அவங்க அப்பா என்ன பண்ணாரு, திட்டுவாரு, வீட்டு துரத்தலைன்னா இல்ல இன்னும் வீட்டை துரத்தாம கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா திரும்பியும் அங்கேயே ஊரை சுத்திட்டு மணிவண்ணன் சுத்திட்டு தான் இருந்திருப்பாரு. நந்தினி மட்டும் வரலன்னா கடைசி வரைக்கும் அங்க அதே வேலையே தான் இருந்திருப்பாரு. அவங்க பேர் வச்சிருக்கணும். யோசிக்க வச்சுட்டாங்க. இப்படி எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கோம் பாவிகளா. அதே மாதிரி அவன் பையனுக்கு சக்தியின் பேர் வச்சது இது ஒரு காரணம். திட்டத்துக்கு ஏன்டா படிக்க மாட்டியா டேய். நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்